ஜென்டில்மேன் அப்படின்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து சரவண சார் அவருக்கு. எப்பவும் வெள்ளை ட்ரெஸ் போடுவாங்க, அதே மாதிரி அவருடைய உள்ளமும் வந்து அவ்வளோ வெள்ளையாக இருக்கும். இந்த ஸ்டுடியோவில் நடிக்காத நடிகர்களே கிடையாது. வைஜெயந்திமாலாவை அறிமுகப்படுத்துனாங்க, சிவாஜி அறிமுகப்படுத்துனாங்க, கமல்ஹாசன் அறிமுகப்படுத்துனாங்க, என்னை அறிமுகப்படுத்துனாங்க, எஸ் ராஜேந்திரன் அறிமுகப்படுத்துனாங்க. எனக்கு சொந்த பேர் பழனிசாமி. இந்த பேரை சிவகுமார்னு மாற்றி வச்சது சரவண சார். அவர் ஞாபகத்தமாக தான் என் மகன் சூர்யாவுக்கு ஒரிஜினல் பேர் சரவணன் நான் பேர் வச்சேன். எனக்கு முதல் படத்தில் சம்பளம் சொன்னால் ஷாக் ஆகிடுவீங்க. எனக்கு முதல் படத்தில் சம்பளம் வந்து 1000 ரூபா. மிகப்பெரிய மனிதர், ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து சரவண சார் அவருக்கு. எப்பவும் வெள்ளை ட்ரெஸ் போடுவாங்க, அதே மாதிரி அவருடைய உள்ளமும் வந்து அவ்வளோ வெள்ளையாக இருக்கும். சினிமா வந்து உசிருக்கு உசிராக நேசித்தவர். ஒரு 10 நிமிஷம் பேசினா 10 தடவை அப்பாச்சி அப்பாச்சின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபாதரை வந்து நினைவுபடுத்துக்கிறாரு. எம்எல்ஏ ரொம்ப அன்பு, என்னுடைய நல்ல விரும்பி, என்னுடைய கஷ்ட காலங்களெல்லாம் எனக்கு துணையாக நின்றவர். ஏவிஎம்மில் வந்து ஒரு 9 படம் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அந்த 9 படமும் வந்து பெரிய ஹிட்டு. அதுக்கு வந்து மெயின் காரணம் வந்து சரவண சார்னு சொன்னால் அது வந்து மிக ஆகாது. இந்த 80s வந்து முரட்டுக்காடு தமிழில் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான செலவு எடுத்த படம் 80s. 20s வந்துட்டு சிவாஜி மிகப்பெரிய படம், பிரம்மாண்டமான படம். அதே மாதிரி இப்போ 20s வந்து இன்னும் ஒரு பிரம்மாண்டமான படம் எடுக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாரோ. ஸோ அது வந்து நடக்கவே இல்லை. அவருடைய மறைவு வந்து ரொம்ப மனசு பாதிக்குது. ஒரு ஆத்மா சாந்தி அடையட்டும். அவர் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த ஏவிஎம் நிறுவனம் 73 வருஷத்தில் 175 படங்கள் எடுத்திருக்காங்க. இந்த ஸ்டுடியோவில் நடிக்காத நடிகர்களே கிடையாது. வைஜெயந்திமாலாவை அறிமுகப்படுத்துனாங்க, சிவாஜி அறிமுகப்படுத்துனாங்க, கமல்ஹாசன் அறிமுகப்படுத்துனாங்க, என்னை அறிமுகப்படுத்துனாங்க, எஸ் ராஜேந்திரன் அறிமுகப்படுத்துனாங்க. இப்படி ஆரம்பித்து இதில் நடிக்காத ரஜினி கமல் உட்பட இது நடிக்காத நடிகர்களே கிடையாது. மியூசிக் டைரக்டர் எடுத்துட்டிங்கன்னா சுதர்சன் ஆரம்பித்து கேபி மகாதேவன், எம்எஸ் விஸ்வநாதன், இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு இசையமைப்பாளர் எல்லாருமே இதில் வேலை பார்த்துருக்காங்க. டைரக்டரில் வந்து கேஎஸ் கோபாலன் சொந்தமாக ஸ்டுடியோ வச்சுருந்தாலும் அவருக்கு ஜாஸ்தி பண்ணல. ஏபி நாராயண் சொந்த படம் எடுத்தாலும் வரல. ஸ்ரீதர் இவங்க தவிர பாரதிராஜா, பாக்யராஜ் உள்பட அத்தனை டைரக்டர்களும் இங்கே வேலை பார்த்துருக்காங்க. டைரக்டர்களும் சரி, நடிகர்களும் சரி, மியூசிக் டைரக்டர் சரி, எல்லாரும் வேலை பார்த்த ஒரு இடம். இந்த நிறுவனத்தில் தான் 1965 என்னை அறிமுகப்படுத்தினாங்க. எனக்கு சொந்த பேர் பழனிசாமி. இந்த பேரை சிவகுமார்னு மாற்றி வச்சது சரவண சார். சரவண சார் தான் அண்ணன் தம்பி 4 பேர் இருந்தால் கூட எனக்கு இந்த பேரை வந்து சிவகுமார் வச்சது சரவண சார். அவர் ஞாபகத்தமாக தான் என் மகன் சூர்யாவுக்கு ஒரிஜினல் பேர் சரவணன் நான் பேர் வச்சேன். முதல் படத்தில் ஒரு முக்கியமான லவ் சீன் ஒரு 500 அடி வரும். அந்த லவ் சீன் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த படத்துலேயே நான் வந்து 3 சீன் 4 சீன் தொக்கடா சீன் தான் வர மாதிரி இருக்கும். அப்போ நான் அந்த மாணிக்கம் ரெக்கார்டிங் தியேட்டர் பக்கத்தில் நின்று அழுதுட்டு இருந்தேன். அப்போ சரவண சார் வந்தார். சாரி சிவகுமார், இந்த கூட நடித்த பொண்ணுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகலை, அது கொஞ்சம் சீனியர்மாக தெரிஞ்சு சொல்லிட்டு அப்பச்சி உங்கள் சீனை வெட்டிட்டாங்க. 500 அடி சீன் அதான் படத்தை மெயின் சீன், அதை தூக்கிட்டாங்க. அப்போ நான் இந்த ஓட்டல் அழுதுட்டு இருக்கும்போது சரவண சார் கூப்பிட்டு சீக்கிரமே உங்களுக்கு மிகப்பெரிய வேஷம் கொடுப்போம், நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னாரு. இது நடந்தது 1965. அப்புறம் 68 உயர்ந்த மனிதன் ஒரு படம், ஒரு உத்தர் புஷ்னு பெங்காலி படத்தை பேஸ் பண்ணி அவங்க பண்ணாங்க. கிருஷ்ணன் பஞ்சி டைரக்ட் பண்ணாங்க. சிவாஜி எனக்கு அப்பா வேஷம் பண்ணார். பாணிஸ்ரீ அது எனக்கு அம்மாவாக இருப்பாங்க. அதாவது சிவாஜி எஸ்டேட்டு வாட்ச்மேனுடைய பொண்ணை லவ் பண்ணி அவளுக்கு தெரியாமல் பிறந்த பையன் நான். படம் பூரா சிவாஜி நடிச்சிருப்பார். நான் சத்தியமூர்த்தின்னு அவர் பையனாக நடிப்பேன். நான் தான் ஒரு பையன், படம் பூரா தெரியாது. ஒரு வேலைக்கார பையனாக நடிச்சிருப்பார். படம் முடியும் போது தான் தெரியும் அப்படி ஒரு சப்ஜெக்ட். தமிழ் சினிமாவில் ஒரு மிகச்சிறந்த படங்கள் ஒரு 100 படங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு படம் உயர்ந்த மனிதன்.
அந்த மாதிரி ஒரு நடிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த தலைமுறையில் சூர்யாவுக்கு வந்து அயன் பேரழகன் 2 படம் மாஸ்டர் பீஸ் படங்கள், 2மே சூர்யா லைஃப்பில் மறக்க முடியாத 2 படம். அயன் பாருங்க, எனக்கு முதல் படத்தில் சம்பளம் சொன்னால் ஷாக் ஆகிடுவீங்க. எனக்கு முதல் படத்து சம்பளம் வந்து 1000 ரூபா. பெரிய நம்பர் வச்சுக்காது, வெறும் நம்பர் 1 போட்டு 3 செய்ய 1000 ரூபா எனக்கு முதல் படத்து சம்பளம். ஆனால் சூர்யா அந்த படம் பண்ணும்போது நீ என்ன சம்பளம் கேட்குறியோ அந்த சம்பளம் தானு கேட்ட பணத்தை அப்படியே கொடுத்து படம் பண்ணாங்க. சரவணன் சார் வந்து எப்படி நெருக்கமானு சொல்ல முடியாது. தில்லோசந்தரும் சரவணன் வந்து ஒரு இரட்டை பிள்ளைகள் மாதிரி. தில்லோசந்தர் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தில்லோசந்தரை பேசாமல் இருக்கவே மாட்டார். வியாழக்கிழமை இங்கே வந்து ராஜேஷ கல்யாணம் பக்கம் அவென்யூ இருக்குது. அங்கே வந்து இவர் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி, இவர் சைவம், தில்லோசந்தர் அசைவி சாப்பிடுவார். அவர் வந்து ஈசிஆரில் மாயாஜால் பக்கத்து குடியிருக்கார். வியாழக்கிழமை கேரியில் 4 சேர் செஞ்சு எடுத்துகிட்டு போய் 11 மணிக்கெல்லாம் வெயிட் பண்ணுவார். தில்லோ சரவணன் சாப்பிட வச்சு சாயங்காலம் வியாழக்கிழமை ஃபுல் டே வந்து தில்லோ கூடயே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவார். எப்போ தில்லோக்கு இறந்து போனாரோ அப்போவே இவருக்கு ஒரு சேர கொஞ்சம் பரவமாக ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து நம்ப மாட்டேங்க, 2 நாளைக்கு ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணுவார். நான் அவரும் 1/2 மணி நேரம் பேசுவோம். என்னுடைய ஸ்பீச்சு பூராமல் ராமாயணம் மகாபாரதம் உட்பட எல்லா ஸ்பீச்சையும் வந்து டிவிடி வாங்கி தினம் போட்டு பார்ப்பார். போட்டு பார்த்துட்டு ரொம்ப பிரமாதம் பண்ணிக்க அப்படிம்பாரு. இந்த கடைசி 1 வார இடைவெளியில் மட்டும் எப்படியோ தொடர்பு ஒரு 10 நாள் இடைவெளியில் அவர் பேசாமல் போயிட்டு திடீர்னு அவர் கிளம்பி போயிட்டார். அதாவது ஏவிஎம் நிறுவனத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் மாதிரி, ஏவிஎம் கிட்ட எக்ஸ்டென்ஷன் மாதிரி அவர் தான் இத்தனை வருஷமாக தொடர்ந்து ஒரு ரஜினி படம் எடுத்திங்கன்னா அது சிவாஜி படமாகட்டும், முரட்டுக்காளியாக இருக்கட்டும், போக்கி ராஜாவாக இருக்கட்டும், அவர் வச்சே கிட்டத்தட்ட ஒரு 10 படம், எஜமான் படம் 10 படம் எடுத்துருக்காங்க. கமல் வந்து தூங்காத தும்பி தூங்காதே, உயர்ந்த உள்ளம், சகலகலா வல்லம் போல மாஸ்டர் பீஸ் தமிழ்நாட்டுடைய ஹிட்டான படம் ரஜினி கமல் படம் எல்லாமே இங்கே தான் ஷூட் பண்ணிக்காங்க. கடைசி சிவாஜி படம் எடுத்துருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இனிமேல் தொடர்ந்து படம் பண்ண முடியாதுன்னு அப்படியே அந்த படம் எடுக்கிறது குறைச்சிட்டாரு. 10 நாளைக்கு முன்னாடி கூட அவர் பேசிட்டு இருந்தேன். ஸ்மூத்தாக கிளம்பிட்டார். அதாவது கடைசி காலத்தில் இந்த பாய் போட்டு படுத்து நோய் வந்து பிடித்து பல நாள் கிடந்த படிதா அப்படிங்கிற மாதிரி துன்பப்பட்டு போகக்கூடாது. அவர் 88 வருஷம் வாழ்ந்திருக்காரு, நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தார். ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளராக அவர் உருவாகி அவர் மகள் குகனை உருவாக்குறாரு. இப்போ பேத்திகளும் சீரியலாக பண்ணியிருக்காங்க. இந்த துறை சம்பந்தப்பட்டு முழுசாக வாழ்ந்த மனிதன், அந்த மனிதன் கிளம்பி போய்விட்டான். அவர் ஆத்மா சாந்தி. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் பொறுமையின் சின்னம் அப்படின்னு சொன்னோம்னா அது சரவணன் சார் முக்கியமானதாக சொல்லணும். சத்தம் போட்டு சிரித்து கூட நான் வந்து பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியாக இருப்பார். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ற அளவுக்கு பவித்திரமாக சினிமா தொழிலில் வந்து அவர் ரொம்ப நேசிச்சிருந்தவர். நான் முந்தான முடிச்சு கதையை எந்த பேப்பரை பேனாமல் இல்லாமல் ஃபுல்லாக டெஸ்ட் வச்சு சொன்னதை வந்து அவ்வளோ ரசித்து கேட்டார். அது எந்த பேட்டியாக இருந்தாலும் எல்லா ஃபங்க்ஷன்லையும் அதை திருப்பி சொல்லிட்டு இருப்பார். அது அவர் ரசித்ததை விட அவர் வந்து அவங்க அப்பா பெரியவர், அவர் இருந்ததை கேட்குறதுக்கு கேட்டிருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் ரொம்ப பெரிய ஏக்கமாகவே சொல்லிக்கிட்டு இருப்பார். ஸோ என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நிறையா சுக துக்கங்கள் எல்லாத்துலேயுமே வந்து அவர் தோள் கொடுத்து நின்றுருக்காரு. நான் இந்த படம் எடுக்கும்போது அந்த ஏவிஎம் சகோதரர் அவங்க 3 பேர்த்துக்கிட்டையும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்க கேரக்டரு, அவங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவர் பெரியவர் எந்த அளவுக்கு ஒரு குடும்ப தலைவனாக இருந்து இவங்களெல்லாம் இவ்வளோ பொறுப்போடு வளர்த்திருக்காரு அப்படின்னு அவர் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை எனக்கு வந்து அவர் சந்திக்க முடியலைங்கிறது பெரிய ஆர்வமாக இருந்தது. ஸோ எல்லாத்துக்கும் வர்றது சரவணன் சாருக்கு வந்துருக்கு. சினிமா இருக்கிற வரைக்கும் சினிமா சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே இன்றைக்கும் தினம் ஒரு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து இவங்களை வந்து உதாரணம் முன்னுதாரணமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ சரவணன் சார் ஒரு குடும்பத்தாருக்கும் சொந்த பந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே
என்னுடைய ஆறுதல் தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி வேணும்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்முடைய பெரும் மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய ஐயா ஏவிஎம் சரவணன் அவர்கள் நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து விட்டார்கள் என்கிற பெரும் துயர செய்தி அறிந்து மிகவும் வருந்துகிறேன். இந்த தமிழ் திரையுலகில் ஏவிஎம் என்கிற ஒரு நிறுவனத்தையும் அதனுடைய படைப்புகளையும் யாராலும் மறக்க முடியாது. எங்களுடைய ஊர் காரைக்குடியிலிருந்து வந்து ஐயா மெய்யப்ப செட்டியார் அவர்கள் இந்த நிறுவனத்தை தொடங்கி ஆகப்பெரும் படைப்புகள், விடுதலைக்கு முன்பே விடுதலை போராட்ட உணர்வை தூண்டுகிற படங்களை தயாரித்து அதற்கு விடுதலை உணர்வை தூண்டுகிற பாடல்களையெல்லாம் திரையில் கொண்டு வந்து ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலேயே அப்படிப்பட்ட படைப்புகளெல்லாம் எடுத்த ஒரு பெருந்தகை ஐயா மெய்யப்ப செட்டியார் அவர்கள். அவரால் உருவாக்கப்பட்ட இந்த கலை நிறுவனத்தை தன்னுடைய பேராற்றலால் கட்டி காத்து மிகப்பெரிய படைப்புகளை, ஆகச்சிறந்த படைப்புகளை தமிழ் திரையுலகிற்கு தந்த பெருமகன் நம்முடைய ஐயா ஏவிஎம் சரவணன் அவர்கள். அவர் இன்று நம்மோடு இல்லை என்பது பெரும் துயரம். அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்று. அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினர், கலைத்துறையினர், அவருடைய நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். பெருமதிப்பிற்குரிய ஐயா சரவணன் அவர்களுக்கு என்னுடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்துகிறேன். தமிழ் சினிமாவின் அடையாளம் சொல்லலாம் ஏவிஎம் ஸ்டுடியோ, ஏவிஎம் நிறுவனம். அதாவது அந்த காலத்தில் நடிக்க நான் இந்த சேட்டலைட் இதெல்லாம் இல்லாதப்போ சென்னைக்கு வர்ற ஒவ்வொருத்தரும் முதல்ல பார்க்கணுன்னு ஆசைப்படுறது இந்த ஏவிஎம்மோட உருண்டையை. அதுக்கப்புறம் ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே எப்படியாவது போயிட மாட்டோமா அப்படின்னு எல்லாருடைய கனவாகவும் இருந்தது இந்த ஏவிஎம் நிறுவனம். இன்றைக்கி சரவணன் சார் நம்ம கூட இல்லைங்கிறப்ப உண்மையிலே எவ்வளவோ கலைஞர்களை உருவாக்கியிருக்காங்க, எத்தனையோ பேர் உள்ளுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்திய சினிமாவில் இருக்க அத்தனை ஹீரோக்களும் இந்த ஏவிஎம் நிறுவனத்துக்குள்ளே வந்திருக்காங்க. இன்றைக்கி சரவணன் சார் நம்ம கூட இல்லை. இது சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்புன்னே சொல்லலாம். உள்ளே நுழைய முடியுமா ஏவிஎம்குள்ளே அப்படின்னு இருக்க காலத்தில் உள்ளே வந்து வேடிக்கை பார்க்க வந்திருக்கோம். ஏவிஎம் நிறுவனத்திலேயே வந்து நானும் நடிச்சிருக்கேங்கிறது உண்மையிலே இப்போ நினச்சி பார்க்கும்போது ஒரு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அந்த ஏவிஎம்மில் உள்ள முதல் படத்துலேருந்து ஜெமினி வரைக்கும் உள்ள அத்தனை படத்தையும் போட்டு எங்கள் கூட ஒர்க் பண்ண தொழில்நுட்ப கலைஞர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள்னு போட்டு அத்தனை பேரையும் போட்டு கடைசியாக ஜெமினிங்கிற அந்த படத்தை போட்டு அதில் ஒர்க் பண்ண கலைஞர், இயக்குனர்னு சொல்லி அந்த பேனரில் வைக்கும் பொழுது உண்மையிலே அது என்றைக்கும் மறக்க முடியாது. ஏவிஎம்மில் ஒர்க் பண்ணதும் சரி, அவங்க கூட பணியாற்றுறதும் சரி, அவருக்கு அவர் குடும்பத்தார் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கல். லெஜெண்டரி ஃபிலிம் மேக்கர் சரவணன் சார், அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பேனர் ஏவிஎம். சென்னைக்கு ஒருத்தர் வர ஒவ்வொருத்தரும் பார்க்காத லோகமே இல்லை. அது அந்த மாதிரி ஒரு பெரிய லோகம். எவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணி, எவ்வளோ ஹம்பலாக ஒர்க் பண்ணி, எவ்வளோ வெற்றி படங்கள் கொடுத்துருக்குறாருங்கிறது கணக்கில் எடுக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. இந்த மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான கம்பெனியில் சரவணன் சார் நிர்வாகத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு வந்ததுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், பாக்கியமாக நினைக்கிறேன். சரவணன் சார் பற்றி சொல்கிற அளவுக்கு நமக்கு அனுபவம் விட பெரிய பெரிய எம்ஜிஆர், சிவாஜி சார்லேருந்து எல்லாரை வச்சு படம் பண்ண நிர்வாகம், அதில் சரவணன் சாருக்கு பெரிய பங்கு இருக்குது. அவ்வளோ சரளமாக பேசுவார், சிம்பிளாக இருப்பார். ஆனால் படம் எடுக்கிறது அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுவார். சொன்ன தேதியில் ஆரம்பிப்பார், சொன்ன தேதியில் ரிலீஸ் பண்ணுவார். அதான் இந்த ஏவிஎம் பேனருக்கு இருந்த மிகப்பெரிய பேரும் அதை அப்படியே காப்பாற்றிட்டு வந்தார். நேற்று அவரோட பிறந்தநாள், 85வது பிறந்தநாள். இது யாரும் எதிர்பார்க்காதது. அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நானும் ஆண்டவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். ஏவிஎம் சரவணனுடைய இழப்புங்கிறது ஈடு செய்ய முடியாதது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏவிஎம் உருண்டை பார்க்குறதுக்கே
சென்னைக்கு வந்த புதுசில் ஏதோ ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி அந்த கேட்டுக்கு முன்னாடி நின்று நம்ம பார்த்துருப்போம். அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை தந்தைக்கு பிறகு கட்டி காத்த ஒரு மிகப்பெரிய ஜாம்பவன். இவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் எந்தவித ஆர்ப்பரிப்பும் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் இந்த திரையுலகத்தில் இவ்வளோ அமைதியாக ஒரு மனிதர் வாழ முடியும்னா அதுக்கு இதுவரைக்கும் சொல்ல போனாலும் ஐயா சரவணன் ஐயா தான். இதுக்கப்புறமும் அந்த இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நலிவை நோக்கி போகிறதுக்கான ஒரு அறிகுறியாக இவருடைய இழப்பு வந்து எல்லாம் பயமுறுத்துது. ஆனால் அந்த ஏவிஎம்ங்கிற அந்த வெளிச்சத்துக்குள்ளே வெளிவந்த எத்தனையோ படைப்பாளர்கள், படைப்புகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் இன்றைக்கு தமிழ் திரையுலகம்னு பார்த்தா அந்த ஏவிஎம் வாசலை மிதிக்காமல் யாருமே போயிருக்க முடியாது. ஏவிஎம்ங்கிற வார்த்தையை உச்சரிக்காமல் திரையுலகில் இருந்திருக்க முடியாது. அப்பேற்பட்ட சாம்ராஜ்யத்தை கட்டி காத்தவர் இன்றைக்கி நம்ம கூட இல்லைங்கிறது பெரும் துயராக இருக்குது. எனவே அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். தமிழ் திரையுலகம் உள்ள வரைக்கும், செல்லுலாய்கள் உள்ள வரைக்கும் அவருடைய புகழும் அவருடைய பாரம்பரியமான குடும்பத்துடைய புகழும் நீண்டு ஒழிக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நன்றி. ஏவிஎம்ங்கிற மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வழிநடத்தி ஒரு மிகப்பெரிய வெற்றி பாதையிலே ஏவிஎம் நிறுவனத்தை நடத்தி சென்ற ஒரு மாபெரும் திரையுலகத்தின் காவலன் என்றே சொல்லலாம். ரஜினி, கமல் போன்றவர்களுக்கு மிகப்பெரிய கமர்ஷியல் கிட்ட கொடுத்த நிறுவனம். அந்த நிறுவனத்தை வழிநடத்திய திரு ஏவிஎம் சரவணன் அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை என்பது மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் அளிக்கிறது. எனக்கு அவருடன் ஒரு மிக நெருக்கமான தொடர்பு இருந்தது. எஜமான் திரைப்படத்தின் மூலமாக அவர் குடும்பத்தில் ஒருவனாக பழகும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஒரு இயக்குனருக்கு எந்தெந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டுமோ அத்தனை சுதந்திரத்தையும் கொடுத்த ஒரு தயாரிப்பாளர் என்றால் அது ஏவிஎம் சரவணன் சார் தான். அவர் என்னை ஒரு புள்ள மாதிரி தான் பார்த்துக்கிட்டாரு. சாதாரணமான விஷயமே இல்லை. படம் பூஜை போட்ட அன்றைக்கே ஃபுல் பேமெண்ட்டையும் செட்டில் பண்ண ஒரு தயாரிப்பாளர்னால் உலகத்திலே அவராக தான் இருக்கும். திடீர்னு கூப்பிட்டு எல்லா படத்தையும் கையில் கொடுத்தா நான் எங்கே கொண்டு போய் வைக்கிறதுன்னு தெரியல சார், வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு என்னை திக்குமுக்காட செய்த ஒரே ஒரு தயாரிப்பாளர் திரு ஏவிஎம் சரவணன் அவர்கள் தான். அது மட்டுமல்ல, என் படப்பிடிப்பு முடியும் வரையில் என்னை குடும்பத்தில் ஒருவனாக எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, ஒரு இயக்குனருடைய கம்ஃபர்ட் ரேஞ்ச் என்ன, கம்ஃபர்ட் ஜோன் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே ஒரு தயாரிப்பாளர் ஒரு இயக்குனரை வைத்தார் என்றால் அது ஏவிஎம் சரவணனை தவிர வேறு யாராலும் இருக்க முடியாது. நான் சாப்பிட்ற தின்பண்டங்கள் கூட உதயகுமாருக்கு இது பிடிக்கும்னு நான் அவுட்டோரில் இருக்கும்போது எனக்கு வாங்கி பார்சல் பண்ணி அனுப்பக்கூடிய ஒரு தகப்பனை போன்ற ஒரு மிகப்பெரிய மாமனிதர் தான் ஏவிஎம் சரவணன் சார். நான் அதெல்லாம் நினைவு கூறுறேன். அவருடைய இழப்பு அவருடைய குடும்பத்துக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு மட்டுமல்ல, என்னை போன்ற இயக்குனர்கள், இந்த பேரரசு இருக்கார் அவருக்கும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி இளம் இயக்குனர்களும் சரி, தொடர்ந்து அவர் படங்களை அவருடைய குடும்பத்தில் ஒருவராக இருந்து செயல்பட்டு வரும் அண்ணன் எஸ்பி முத்துராமன் அவர்களும் சரி, அதற்கு முன்னால் இருந்த இயக்குனர்கள் எல்லாத்துக்குமே அவங்க ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை வழிநடத்தி சென்ற ஒரு மாபெரும் தயாரிப்பாளர் இன்று இல்லையே என்பது நமக்கு மட்டுமல்ல, அந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல, தமிழ் திரையுலகத்திற்கு மிகப்பெரிய இழப்பு. நான் சார்ந்திருக்கும், நான் தலைமையேற்றிருக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாகவும், என் குடும்பத்தின் சார்பாகவும், எனது சார்பாகவும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் அவர் குடும்பத்தாருக்கு பலத்தையும் அடுத்தடுத்து அந்த குடும்பத்தை வழிநடத்தும் திறனையும் இறைவன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதிர்ச்சியான நாள், வேதனையான நாள். வேறுபாடு சரவணன் அவர்கள் நம்ம விட்டு மறைந்து விட்டார். தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய அடையாளம் ஏவிஎம். ஏவிஎம் என்ற அந்த வார்த்தையை விட்டுட்டு தமிழ் திரையுலக வரலாறு நம்ம எழுத முடியாது. ஏவிஎம் ஐயப்ப செட்டியார் அவர்கள்
ஆரம்பித்தோம். அது அப்படியே சரவணன் சார் தொடர்ந்து பண்ணாங்க. தமிழ் துறையில் ஒரு கமர்ஷியல் படங்கள் முதல்ல ஒரு கமர்ஷியல் படத்தை மிக பிரம்மாண்டமாக கொடுத்தது ஏஎம்னாலே பிரம்மாண்டம் தான். முரட்டுக்காலை ரஜினி சாருக்கு அதுக்கு முன்னாடியே சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்துருந்தாலும் இந்த முரட்டுக்காலை என்ற அந்த பிரம்மாண்டமான படம் தான், அந்த வெற்றி தான் அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்துக்கு அர்த்தத்தை கொடுத்தது. ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுத்தது முரட்டுக்காலை படம் தான். பட்டி தொட்டிலாம் மிகப்பெரிய வெற்றி. அது மாதிரி கமலஹாசன் அவர்கள், அவர் சூப்பர் ஆக்டர், மிகப்பெரிய நடிகர், உலக நாயகன், என்ன பட்டங்கள் கொடுத்தாலும் அவர் ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக, கமர்ஷியலாகவும் ஒரு படம் பண்ணி கமலஹாசனை ஜெயிக்க முடியும் அப்படின்னு நிரூபித்த படம் சகலகலா வல்லவன். ஏவிஎம் பாமர் மக்களுக்கான படங்களை கொடுத்தவங்க. அன்னாடங்காட்சி, உழைப்பாளிகள், தினக்கூலிகள், இவங்கெல்லாம் ஏவிஎம் படத்தை பார்த்தாங்கன்னா வெளியே வரும்போது ஒரு சந்தோஷம் போவாங்க. அந்த படம் அவங்களுடைய களைப்பு, உழைப்பு எல்லாத்தையும் தீர்த்துரும். அந்தளவுக்கு அது கவனம் செலுத்துவாங்க. நான் ஏவிஎம் நிறுவனத்தில் திருப்பதி படம் பண்ணேன். அஜித் சார் ஹீரோ. நான் எத்தனையோ படங்கள் பண்ணதாலும் சரி, ஏவிஎம் பெண்ணரில் நான் படம் பண்ணது எனக்கு மிகப்பெரிய பெருமையான விஷயம். வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப கௌரவமான விஷயம் என்னென்னா, ஏவிஎம் பேனரில் நான் படம் பண்ணேன். அந்த அங்கீகாரம் கிடைச்சதுக்கு ஏவிஎம் சரவணன் சார் ரொம்ப காரணம். நான் அதுக்கு முன்னாடி திருப்பாச்சி, சிவாசி படம் வெளிவந்த டயத்தில் ஏவிஎம் சார் சரவணன் சார் அழைச்சி எங்கள் படம் பண்ணணும்னு சொல்லும்போது அந்த தருணம், அப்போ தான் நான் ஏவிஎம்மில் நான் கமிட் ஆகும்போது தான் நான் உண்மையிலே சினிமாவில் வெற்றி அடைஞ்சுன்னு நினச்சேன். ஆனால் அங்கே அது சில நேரத்தில் அந்த அங்கீகாரம் வெற்றிக்கான அங்கீகாரம். நான் ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு வரும்போது வர முடியாது. அப்போல்லாம் செக்யூரிட்டியில் நம்ம வீட்டுக்குள்ளே வர முடியாது. நான் எப்படியா ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே உள்ளே போகணும்னு நினைப்பேன். அப்போ ஒரு 10 ரூபா ஒருத்தட்ட லஞ்சம் கொடுத்து அவர் கூட உள்ளே விட்டார் என்னைய ஏவிஎம்குள்ளே. அப்போ 2 ரூபா ஷூட்டிங் பார்த்து கிளம்பிட்டேன். அதே நிறுவனம் எனக்கு திருப்பி 10 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்து எனக்கு படம் பண்ண சொன்னாங்க. சரவணன் சார் கையால் நான் ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் வாங்கினேன். அந்த தருணமும் வாழ்க்கையில் அதான் அப்போ தான் நம்மளுக்கு வெற்றி அடைச்சிட்டோம்னு நம்மளுக்கு தோணும். இன்னொன்று ஏவிஎம் உதயகுமார் சொன்ன மாதிரி நானும் அதை உணர்ந்தேன். ஏவிஎம்மில் படம் கமிட் ஆனதுலேருந்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நான் பணம் கேட்டதே இல்லை. அந்தந்த டயத்தில் கரெக்டாக பணம் வந்துடும். நம்ம மேனேஜர்கிட்டையும் சொல்லவே மாட்டோம். கரெக்டாக செட்டில் பண்ணி கரெக்டாக இயக்குனர் மட்டும் இல்லை, நடிகர்கள், கேமராமேன், டெக்னீஷியன் எல்லாருக்குமே சம்பளம் கேட்காமலே ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க. அது என்னென்னா ஒரு சிறந்த தயாரிப்பாளர் அப்படிங்கிற மிகப்பெரிய அடையாளம் ஏவிஎம் சரவணன் சார். அதே மாதிரி இயக்குனருக்கு முழு சுதந்திரம். அவங்க கதையை கேட்டு பிடிச்சி போய் இயக்குனரை கமிட் ஆகிட்டாங்கன்னா இயக்குனர் தான் அவங்களுக்கு முக்கியம். ஏவிஎம் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நடிகரை விட அவங்களுக்கு இயக்குனர் தான் முக்கியம். இயக்குனருக்கு தான் அதிக மரியாதை கொடுப்பாங்க. ஒவ்வொன்றும் இயக்குனரை கேட்டு தான் செய்வாங்க. அந்தளவுக்கு இன்றைக்குள்ள நிறைய தயார் நிறுவனம் இருக்குது. அதெல்லாம் கற்றுக்கொண்ட விஷயம் ஏவிஎம் சரவணன் சார்ட்ட கற்றுக்கொண்ட விஷயம்னா, கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இயக்குனருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் அந்த படம் நல்லா வருங்கிற ஒரு சூழ்ச்சிபத்தை தெரிஞ்சவங்க தான் ஏவிஎம் சரவணன் சார். அவர் இன்றைக்கி நம்ம விட்டு மறைஞ்சிட்டார். ஆனால் எப்படி ஏவி மெய்யப்ப செட்டியாருடைய புகழ் இன்றைக்கி நினச்சிருக்கோ, அதே மாதிரி ஏவிஎம் சரவணன் சார் புகழ் என்னன்னைக்கும் நினச்சிருக்கும். ஒரு இயக்குனர் சங்கத்திலேருந்து நான் வந்திருக்கிறோம். எங்களோட வேண்டுகோள் என்னென்னா, ஏவிஎம் படம்னாலே பாமர மக்கள் விரும்பி பார்த்தாங்க படங்களை. ஏவிஎம் படம்னாலே நம்பிக்கையோடு இந்த படம் பார்த்தாங்க. இப்போ கொஞ்சம் காலமாக அவங்க ஏவிஎம் நிறுவனம் படம் தயாரிக்கலை. திரும்ப படம் தயாரிக்கணும். நீங்கள் மக்களுக்காக, பாமர மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக, அவங்க சந்தோஷத்துக்காக பழையபடி ஏவிஎம் நிறுவனம் படங்களை தொடர்ந்து தயாரிக்கணும்னு வேண்டிக்கிறோம்.